வாரத்தில் 6 நாட்களிலும் லாடம் கட்டிய குதிரை போல ஓடிக்கொண்டே இருக்கும் மக்கள் வேலையை மறந்து மன அழுத்தத்தை துறந்து உற்சாகமாக பாட்டு பாடி ஆட்டமாடி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியில் திளைத்தனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்களை உற்சாகப்படுத்த மேடை அமைத்து ஜிகு ஜிகு ஆடை அணிந்து நடனமாடிக் கொண்டிருந்த பெண்களை பார்த்து கீழே இருந்த மக்களும் உற்சாக துள்ளலிட்டனர். வராத ஸ்டெப்பையும் வா வா என வம்படியாக இழுத்துக்கொண்டு ஆட்டம் போட்டே தீருவேன் என ஆட்டம் பிடித்து ஆடும் ஆன்டிகள் மத்தியில் சில இளம் பெண்களோ நெளிவு சுழிவோடு நேர்த்தியாக ஆட்டம் போட்டனர். இதில் லுங்கி டான்ஸ், ரஞ்சிதமே பாடல்கள் ஹைலைட்டாக அமைந்தன. இப்படி இடைவிடாது ஆட்டம் போட்டதில் எகிரி கொண்டிருந்த மக்களின் ஹார்பீட்டை தன் பியானோவின் காதல் மெல்லிசைகளால் சிறுவன் ஒருவன் கட்டி போட்டான். தொடர்ந்து டிராக் மாறி இசைக்கப்பட்ட ஆளப்போரான் தமிழன் என்ற பாடல் இசைக்கு தளபதியின் ஃபேன்ஸ் கூட்டம் சத்தம் போட்டு ஆர்ப்பரித்தனர். இவற்றை தொடர்ந்து ஒரு இளைஞர் தன் வாயால் இசையை வரவழைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இந்த இசைக்கு மூதாட்டி ஒருவர் நின்ற இடத்திலேயே நெக் மூவ்மெண்ட் போட்டு மகிழ்ந்தார். இவ்வளவு நேரம் இளம் பெண்களின் ஆட்டத்தை மட்டும் பார்த்து ரசித்த இளைஞர்கள் மாசி மாசம் ஆளான பொண்ணு என்ற பாடலின் இசையை கேட்டு ஆட, பெண்கள் பாட ஒரே அமர்க்களமானது நிகழ்விடம். இதே போல திருப்பூரில் முதல் முறையாக ஹாப்பி சண்டே என்ற பெயரில் மாநகராட்சியின் சார்பாக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மக்கள் கூட்டம் கடல் வெள்ளம் போல காட்சியளித்தது. நிகழ்ச்சியில் சலங்கை கட்டிய சிறுவர்களின் ஆட்டம், கராத்தே, சிலம்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. தொடர்ந்து இசைக்கப்பட்ட தாய்க்கிழவி, ராணு ராணண்டே சின்னதோ போன்ற பாடல்களுக்கு குரூப் டான்ஸ் ஆடி இளம் சிட்டுகள் தங்களுக்கு வைப் ஏற்றிக் கொண்டனர். இப்படி மக்கள் பிஸியாக ஒருபுறம் ஆடிக்கொண்டிருக்க, எங்களுக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் இருக்காதா, இல்ல ஸ்டெப் தான் தெரியாதா என திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் மேயர் தினேஷ்குமார், சார் ஆட்சியரும் நடிகர் சின்னி ஜெயந்தின் மகனுமான சுருதனும் பாத்தி கம்மிங் பாடலுக்கு கும்மாங்குத்து குத்தினர்.